பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 29வது வசனம். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் விசுவசித்தாய், காணாமலே விசுவசிப்போர் பேறு பெற்றோர் என்றார். பார்க்க முடியாததை பார்ப்பது. நாம் அறிவியல் உலகத்திலே வாழ்கிறோம். நவீன மனிதர்கள் காண முடியாததை நம்புவதில்லை. ஆகவே தான் விசுவாசம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் விசுவாசம்தான் தேவனை திருப்திப்படுத்தும். எபிரேயர் 11:1-2 வாசித்து பாருங்கள். விசுவாசம் என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த விசுவாசத்தால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். பரிசுத்த வேதாகமும் அப்போஸ்தலருடைய பலகீனங்களையும் கூட பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதை கண்டு நாம் விசுவாசத்திலே உறுதியாக வேண்டும் என்பதற்காக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக இந்தியா வந்த தோமாவும் கூட சில வேளையில் விசுவசிக்க தயங்கினான், ஐயம் கொண்டான். ஆனால் இயேசுவோ மீண்டும் தனிப்பட்ட முறையிலே அவனை சந்தித்து அவனுக்கும் நம்மை போன்ற விசுவாசிகளுக்கும் நல்ல வார்த்தையை தந்தார். என்னை கண்டதால் விசுவசித்தாய், காணாமலே விசுவசிப்போர் பேறு பெற்றோர் என்று சொன்னார். நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாய் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று யோவானும் சொல்கின்றார். 1 யோவான் 3:23. கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசம் கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும், இதுவே அவரது கட்டளை என்று சொல்கிறார். நாம் தேவனுடைய அன்பையும் பராமரிப்பையும் விசுவசித்து வாழ்வில் முன் செல்வோம். ஜெபம் செய்வோம். அப்பா, நாங்கள் பலகீனமாயிருக்கிற நேரங்களிலே விசுவாசத்தை தந்து எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமாவியானவர்தாமே விசுவாச வாழ்வில் வழிநடக்க எங்களை பற்றி வழிநடத்துவாராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.